பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். அதை ஒரு குக்கரில் எடுத்து வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா குக்கர் வெயிட் போட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 4 இது வந்தால் போதும் விசிலு. இப்போ இது கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உங்களுக்கு 1 கப்பு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது நம்ம இஷ்டம் தான். காய் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கூட இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட இருந்தாலும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சம்னா கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துடலாம். ஏன்னா இந்த பருப்புஸ்லேயே வந்து நம்ம அந்த உப்புமா மாதிரி அந்த இதில் வந்தானா தான் உங்களுக்கு அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே மிளகாய் வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு. இப்போ இதை நல்லா உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சமாக பொரியட்டும். அது பொரிது வானோடனே